விஜய் பற்றிய அரசியல் செய்திகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜனநாயகன் குறித்து சில தகவல்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஜனநாயகன் படத்திற்கு இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட்டு வாங்கலை. தொடர்ந்து அந்த முயற்சியில் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இருக்கார். ஆக்சுவலாக 23ஆம் தேர்தல் முடிந்ததும் 24ஆம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரப்படும்னு சென்சார் அலுவலகத்திலிருந்து அவருக்கு ஒரு தகவல் சொல்லப்பட்டதாக ஏற்கனவே செய்திகள் கசிந்தது. அந்த முயற்சியில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் நாம் பேசுகிற இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் கையில் சென்சார் சர்டிஃபிகேட் வரல. மே 4ஆம் இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தான் அவருக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போதைக்கு சொல்கிறாங்க. அவரே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லைக்கு போயிருக்கிறாரு. ஆக்சுவலாக அவருடைய நோக்கம் என்னென்னா 24ஆம் சர்டிஃபிகேட் கைக்கு வந்துருச்சுன்னா 30ஆம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. அது குறித்து அவருடைய டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லார்ட்டையுமே அவர் பேசி வச்சுருந்தார். எல்லாருமே இந்த 30ஆம் படம் வந்துருங்கிற நம்பிக்கையோட காத்திருந்தாங்க. ஆனால் இப்போ 4ஆம் வரைக்கும் அவர் கைக்கு சர்டிஃபிகேட் வராது அப்படிங்கிற சூழ்நிலையை சென்சார் அலுவலகம் ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு சர்வாதிகார நாட்டில் கூட நடக்காத ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் திரையுலகத்தினர் பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது இதை நீங்கள் ரொம்ப சாத்வீகமாக ஹேண்டில் பண்ணுறது தப்பாக போகுது. நீங்கள் ரொம்ப ஒரு சட்டபூர்வமாக இதை அணுகணும். நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ போய் சென்சார் மீது ஏன் ஒரு வழக்கு தொடுக்கக்கூடாதுன்னு இங்கே பல பேர் அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம், ஐயோ சாமி ஆளை விடுங்க, நான் கொஞ்சம் அவங்கள்ட்ட ரொம்ப சாத்வீகமாகவே நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சாச்சு ஜனநாயகன் தொடர்பாக. இதற்கப்புறமும் நான் இந்த பிரச்சனையை பெரிதாக்க விரும்பலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறம் இங்கே இருக்கிற திரையுலக அமைப்புகள் பல பேர் நாங்களே அமைப்பின் சார்பாக சென்சார்கிட்ட பேசுகிறோம், எல்லாருமே திரண்டு போய் பேசுவதற்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அந்த தயாரிப்பாளர் ஐயோ வேண்டாம் விட்டுருங்க, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், இதில் நீங்கள்லாம் உள்ளே இந்த பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கிறாதீங்க, நான் இப்போ முள்ளு மேலே சேலையை போட்டுட்டு அது கிழியாமல் எடுக்கிறது என்னுடைய கடமையாக இருக்குது அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே பாதி கிழிஞ்சிருச்சு. இப்போ இந்த படம் வெளியில் நிறைய பேர் பார்த்துட்டாங்கங்கிறது தான் உண்மை. பட் இப்போ சொல்லப்படுவது என்னென்னா, இந்த வெளியிட்ட அந்த உதவி எடிட்டர் அவருடைய வெர்ஷனில் எடிட் பண்ணி வெளியிட்டார். ஆக்சுவலாக திரையில் நீங்கள் பார்ப்பதுங்கிறது வேறொரு எடிட்டட் வெர்ஷனாக அது இருக்கும். அது கம்ப்ளீட்டாக ஒரு பரபரப்பான படமாக இருக்கும் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. இந்த பட தயாரிப்பு குழுவே அப்படி தான் சொல்லுது, நீங்கள் திரையில் பார்க்க போகிறது வேறொரு படம் அப்படின்னு. ஆனாலும் அது எந்த அளவுக்கு விஜய் ரசிகர்கள் வந்துடுவாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. விஜய் ரசிகர்கள் அல்லாத மற்றவர்கள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க எப்படி தேட்டரில் இந்த படத்தை பார்க்க போகிறாங்கங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஆனால் விஜயை பொறுத்தளவுக்கு இந்த கவலைகளை எல்லாமே தூக்கி ஓரமாக வச்சுட்டாரு. அவருக்கு ஒரு சந்தோஷமான காலம் ஒன்று நெருங்கி வந்துருச்சு. இதை கேட்குற பல பேருக்கு கொஞ்சம் என்னடா இப்படி சொல்கிறாரு, இன்னும் தேர்தல் முடிவே வரலை, அதற்குள்ளே இவர் ஒரு முடிவு பண்ணி பேசுகிறாரு அப்படின்லாம் தோணும். இன்றைக்கி வந்திருக்கிற ஜூனியர் விகடன் இதழில் அவங்க தான் சர்வே போட்டது. அந்த சர்வேயில் திமுக தான் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும்லாம் சொன்னது அவங்க தான். ஆனால் இப்போது அவங்களுடைய டோனே நிறையா மாறி இருக்குது. இந்த வாரம் கடைக்கு வந்த ஜூனியர் விகடனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதில் மே 8ஆம் தாவேகாவினர் ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வேலைகளையும் பார்க்க போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் தகவல்களை போட்டிருக்காங்க. இப்போ புஷி ஆனந்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது. நேற்று புதுசாக கட்சிக்கு வந்தவங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுக்க முடியுமா, அல்லது நீண்ட காலமாக இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்லாம் அவர் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இது படிப்பவர்களுக்கு குபீர்னு சிரிப்பு வரலாம், ஆனால் கலை யதார்த்தம்ங்கிறது அப்படி இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் அவ்வளோ பெரிய சீன் இல்லைனாலும் அதில் ஒரு பாதி சீன் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் இந்த அரசியல் வட்டாரங்களில் நாம் கேள்விப்படுவது. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்த முறை இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழக மக்கள் வேறொரு முடிவை எதிர்பார்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு வேறொரு முடிவாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக பெரும்பான்மையானவர் கும்பலாக கூட்டமாக திரண்டு விஜய்க்கு வாக்களித்ததை பல கட்சிக்காரர்களே இங்கே ஒப்புக்கிறாங்க. ஆக்சுவலாக
நான் வந்து வேறு கட்சியினுடைய வேட்பாளர் ஒருத்தரை சந்தித்தேன். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மேரேஜ் ரிசப்ஷனில் மீட் பண்ணேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, சார் ஒரு வெறி கொண்ட மாதிரி வந்து விசிலி குத்திட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு குடும்பம் ஓட்டு போட வந்துச்சுன்னா இந்த குடும்பம் மொத்தமும் விசிலுக்கு தான் போட போகுதுங்கிறத நாங்களே புரிஞ்சுக்கிட்டோம் சார். அந்த அளவுக்கு வந்து மலன்னு ஒரு வெறித்தனமான வேகத்தோடு இந்த முறை வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மாற்று கட்சி வேட்பாளர் அவர். அப்போ அவரே அப்படி சொன்னாருன்னா விஜய் கட்சியினுடைய வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்கன்னு பார்த்துங்க. இது பல்வேறு ஊர்களில் நடந்திருக்கு. இந்த பெண்களும் குழந்தைகளின் வற்புறுத்தலின் காரணமாக வந்து ஓட்டு போட்டவர்களும் விசிலுக்கு போட்டிருக்காங்கங்கிறது இங்கே அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறது தான் உண்மை. இப்போ நான் கேள்விப்படுவது என்ன அப்படின்னா, அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் இப்போவே தவேகாவை சேர்ந்தவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த முறை பெரும்பான்மையான ஆட்சிங்கிறது இருக்க போகிறதில்ல. திமுக கணிசமான வாக்குகளும் கணிசமான எம்எல்ஏக்களும் அதிமுக கணிசமான எம்எல்ஏக்களும் மட்டும்தான் வச்சுருக்க போகிறாங்க. அவங்களுக்கு பெரும்பான்மையாக, அதாவது 118 சீட்டை கடந்து 2 கட்சியுமே வாங்க போகிறதில்ல. இப்போது ஒரு 30லேருந்து ஒரு 40 சீட்டு வந்து தவேகா கட்டாயமாக பெறும் அப்படின்னு தான் அரசியல் வட்டாரங்களில் இப்போது பேசப்படுகிற தகவல். இதை நான் வந்து நேற்று வீடியோவில் சொல்ல, முந்தா நாள் வீடியோவில் சொல்ல, இன்றைக்கி சொல்கிறேன். அப்படின்னா அவ்வளவு பேரை நான் பேசியிருக்கேன், விசாரிச்சிருக்கேன். அவர்கள் சொல்கிற அடிப்படையில் தான் நான் இந்த வீடியோவே பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பல மூத்த அரசியல் பத்திரிகையாளர்கள்ட்டையும் நான் பேசிட்டு தான் இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயங்களையும் சொல்கிறேன். எல்லாருமே சொல்வது என்னென்னா, இந்த முறை தொங்கு சட்டமன்றம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயின் தயவு இல்லாமல் யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது. தவேகா வந்து ஒரு 25லேருந்து ஒரு 40 சீட்டுகளுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. இது கூடலாம் குறையலாம், அல்லது யாரும் எதிர்பாராத ஒரு திருப்பம் கூட நிகழலாம். அது அந்த ஏரியாவுக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் இந்த தொங்கு சட்டமன்றம்ங்கிறது கிட்டத்தட்ட உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று கூட ஒரு நண்பர் வந்து ட்வீட் போட்டிருந்தார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, முன்னெல்லாம் ஜூனியர் உடனில் கழுகார் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்னு ஒன்று சொல்லுவார். ஆனால் இப்போ ட்விட்டர் பக்கம் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட உளவுத்துறை ஆட்கள் இருக்காங்க, ஆளாளுக்கு ஒரு ரிப்போர்ட்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, உளவுத்துறையே இன்றைக்கி சாயங்காலம்தான் வந்து ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை வந்து ஆளுங்கட்சிக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து ஆளுங்கட்சிக்கே சற்று அதிர்ச்சி கொடுப்பதாக இருக்குங்கிற அளவுக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அரசியல் வட்டாரங்களிலும் அரசியல் நிருபர்கள் வட்டாரங்களிலும் சேகரித்த தகவலை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். விஜய் வந்து கிங் மேக்கரா அப்படின்னு தேர்தலுக்கு முன்னால் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. கிங் மேக்கர் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி செய்திகள் வருது. இன்னும் ஆத்தென்டிக்காக சொல்லப்போனால் பல அதிமுக தலைவர்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க தவேகா தலைவர்களோடங்கிறது தான் நாம் கடைசியாக கேள்விப்படுகிற தகவல். அதனால் மே 4ஆம் தேதி அப்படிங்கிறது இந்த எண்ணெய் சட்டியில் உட்காந்த மாதிரி ஒரு சுட ஒரு சூழலாக மாறப்போகுது. யாருக்கு என்ன முடிவை விஜய் எடுத்திருக்கிறாரு, அவருடைய ஆதரவு எந்த கட்சிக்கு, ஏன்னா பாசிச பாஜகன்னு அவர் சொல்லிட்டாரு. பாஜகவையும் தன்னோடு வைத்திருக்கிற அதிமுகவுக்கு அவர் எப்படி ஆதரவு தெரிவிப்பாருங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஜென்ம எதிரியே திமுக தான் பார்க்குறாரு. அப்போ ஏதாவது ஒரு கட்சிக்கு அவர் ஆதரவளிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது யாருக்கு ஆதரவளிப்பார் அப்படிங்கிற கேள்வி ஒரு பயங்கரமான கேள்வியாக இங்கே நிற்கிது. விஜய் என்னென்ன கண்டிஷன்ஸ் வைக்க போகிறாரு, நான் துணை முதல்வராக வரணும்னு அவர் சொல்ல போகிறாரா, அல்லது என்னுடைய கட்சியிலிருந்து இத்தனை பேருக்கு மந்திரி பதவி வேணும்னு கேட்க போகிறாரா, இது போன்ற சுவாரஸ்யமான கேள்விகள் எல்லாம் மே 4ஆம் தேதிக்கு பிறகு இருக்குது. ஒருவேளை நான் இப்போது சொன்னது எதுவுமே நடக்காமல் கூட போகலாம். அன்றைக்கி வந்து என் சட்டையை பிடிக்காதீங்க. நான் காலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர்கிட்ட பேசிட்டு அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போட்டேன். நான் பேசிய அத்தனை பேரும் முக்கியமானவர்கள்ங்கிறது இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம்.